ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அனிதா. என்னோட ஒரு சில விஷயங்களை பற்றி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எனக்கு இன்றைக்கி ஒரு ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஒரு மனநிறைவான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எனக்கு வேலை கிடச்சி இன்னையோட 1 மாதம் ஆகுது. ஏன் அப்படின்னா, நம்ம படிக்கிறோங்கிறத காட்டிலும் நம்ம முதல் சம்பளம் வாங்குறோம். ஒரு வேலை பார்த்து ஒரு இடத்துல முதல் சம்பளம் வாங்குறேங்கிறது யாராலையுமே மறக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுவும் எங்கள் வீட்ல நான் தான் ஒரு எங்கள் அப்பாவா இருக்கட்டும், எங்கள் பெரியப்பா வீட்ல உள்ள பெண்கள்லேயே நான் தான் இந்த ஒரு டிகிரி முடிச்சு இன்றைக்கி ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு 20,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் தான் சொல்லலாம். ஏன்னா எங்கள் பெரியம்மா வீட்டு அக்கா, அதுக்கப்புறம் எங்கள் மாமா பொண்ணுங்க எல்லாமே காலேஜ் படிப்பாங்க. ஆனால் வேலைக்குன்னு போனது கிடையாது. கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுனால நான் அதை ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால எனக்கு அதில் எங்கள் அப்பாவுக்கும் அதில் ஒரு பெருமை தான். ஏன் அப்படின்னா, என் பொண்ணு போயிட்டு ஒரு வேலை பார்த்து இந்த அளவுக்கு ஒரு சம்பளம் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பெருமையாக தான் அதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற ஒரு இதில் நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கிது அப்படின்னா, அதில் இருக்க சில விஷயங்களும் நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களும் இருக்கும். அதே மாரி தான் ராஜா சொல்லப்போனா. நான் என்னடா பேர மட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா. அவர் என் கூட வேலை பார்க்குறவர் தான். நான் போய் இப்போ 1 மாசம் தான் ஆகுது. 1 மாசத்துல என்கிட்ட 2, 3 தடவ ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. நான் போனதுலேருந்தே "எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன விரும்புறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் நம்ம இப்ப தான் புதுசா நம்மளுக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நம்ம வாங்கணும் சம்பளம். இன்னும் நம்ம வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள கடந்து போகணும். இன்னும் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கப்போ, திடீர்னு ஒரு காதலுங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட நான் போய் பேசலனாலும், அவரா பேசுறது இந்த மாரி தான் இருந்தாரு. எனக்கு அந்த அளவுக்கு அதில விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லங்கிறதோட, இப்ப அதுக்கான டைம் இல்ல அப்படிங்கிற மாரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா, ஒரு சில நேரங்கள்ல நம்ம நம்ம சந்தோஷமா ஒரு விஷயத்த செய்றோம் அப்படிங்கிறத தாண்டி, நமக்கு அது கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு அ க ஸ் ச எப்படி சொல்றது? அதுதான் நம்ம ஒரு வெற்றிக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி விஷயங்கள கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஏத்துக்கிறதுக்கான டைம்ங்கிறது வரணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற சமயத்தில நம்ம அந்த வெற்றிக்கான விஷயத்த நம்ம ஒரு சில விஷயங்கள நம்ம கரெக்டான வேல நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனாலேயே நான் அவர வேண்டான்னு சொல்லல, வேணும்னு சொல்லல. எதுவுமே சொல்லாம அப்படியே போயிட்டு இருந்துச்சு. என் கூட வேலை பார்க்குறவங்கலாம் அவரு 3 வருஷமா அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறாரு. ஒரு பொண்ணுகிட்ட கூட இதுவரைக்கும் பேசினது கிடையாது. நீ தான் வந்தோனே என்ன பண்ணன்னு தெரியல அவர. அந்த மாதிரி உன் பின்னாடியே சுத்துறாரு. என்ன இப்படி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என் கூட அந்த டீம்ல இருந்தவங்களே ஒரு 1 வருஷம், 1 1/2 வருஷம் அப்படி வேலை பார்க்குறவங்களே ஒரு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. என்னடா இது நம்ம அவர்கிட்ட பேசினதில்ல, இது பண்ணதில்ல. நம்மளா போய் பேசல. அவரா தான் 2, 3 தடவ பார்த்து ஒரு 1 வீக்லயே ப்ரப்போஸ் பண்ணாரு. நான் அவருக்கு தெரியும் நான் ஆஃபீஸ்க்கு புதுசு. இப்ப தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோட எல்லா டீட்டெயில்ஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கேங்கிறது எல்லாமே தெரியும். அப்படி இருக்கப்ப அவர் மூவ் பண்ணோனே எனக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. ஏன்னா நெறைய இடங்கள்ல நம்மள லவ்ங்கிற ஒரு விஷயத்த காட்டி தான் நெறைய பேர் இது பண்றதுக்கான ஒரு காரணங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இருக்க சமயத்தில நம்ம அத என்ன இதா நம்ம இது பண்றது அப்படிங்கிறத நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா அந்த ஒரு சமயத்தில நம்மளுக்கு எதுவுமே சொல்றோம் அப்படின்னா, அத தாண்டி நம்மளால எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எதுவுமே சொல்றது கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லி அவருக்கு அது மன கஷ்டத்த கொண்டு வர்றதுக்கு, அவர் நல்லவரா கூட இருக்கலாம். நமக்கு அவரு நம்ம கண்ணுக்கு அவர் கெட்டவரா கூட தெரியலாம். அதனால நம்ம யாரையும் டக்குனு ஒப்பீனியன் சொல்லிடக்கூடாதுங்கிறனால, அப்படியே ஒரு ஓரமா அது ஒரு இதில போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த சமயத்தில எங்க அப்பா ஒரு ஃபோன் பண்ணாரு. இந்த மாரி "ஊருக்கு வர முடியுமாம்மா?" அப்படின்னாரு. நான் கேட்டேன்,
அது 1 மாசம் தானப்பா ஆகுது. அதுக்குள்ள என்ன இப்போ ஊருக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னோன்னே, இல்லம்மா அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அது அமையிற மாரி இருக்கு. நிச்சயம் வைக்கலான்ட்டு இருக்கோம். அத பத்தி பேசுறதுக்கு தான். நீ வரியா? அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு வந்து ஃபோன் பண்ணாரு.